JEE மெயின்ஸில் 49,000 ரேங்கிங் எடுத்த என்னோட ஸ்டூடெண்ட் நம்பர் 1 NITன்னு சொல்லக்கூடிய NIT திருச்சியில் படிக்கிறாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், அவங்க எப்படி அங்கே சீட் வாங்கினாங்க அண்ட் கமிங் 2026 என்ன பண்ண கட் ஆஃப், என்ன பண்ண ரேங்கிங், எந்த டிபார்ட்மெண்ட்டில் கிடைக்கும், அங்கே முக்கியமாக பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருந்திருக்கு அண்ட் முக்கியமாக ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் JEE மெயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகலாம். நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அது எஸ்டாப்ளிஷ் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1964. முன்னாடி இது REC ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லப்பட்டது. அதுக்கப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியாக மாற்றப்பட்டது. லொக்கேஷன் பார்த்தா நம்மளோட திருச்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட 800 ஏக்கர்ஸ் பரப்பளவு கொண்டது. ஏன் NIT திருச்சி நம்பர் 1 சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, NIRF நேஷனல் இன்ஸ்டியூட் ரேங்கிங் ஃப்ரேம் ஒர்க் சொல்லக்கூடிய ஆல் இந்தியா லெவலில் கொடுக்கப்படுற டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷனுக்கு NIRF ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா 300 காலேஜ் தான் கொடுக்குறாங்க. அதில் டாப் 10 பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 9 பிளேஸில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெட்ராஸில் இருந்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கவுஹாத்தி வரையும் இருக்குது. நம்பர் 9 பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி திருச்சி கிட்டத்தட்ட 68.114 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணி நம்பர் 9 பிளேஸில் இருக்காங்க. NIT திருச்சி நம்பர் 1 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, கிட்டத்தட்ட 32 NITs இருக்குது. அதில் NIRF ரேங்கிங்கில் முக்கியமாக ஃபர்ஸ்ட்டில் வந்திருக்கிறாங்க. NIT பொறுத்தவரையும் இது ஒரு கேட்டகரியாக கன்சிடர் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸு, அட்மிஷன்ஸ் இதெல்லாம் பொறுத்து தான் நம்பர் 1 சொல்கிறாங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த வகையில் இங்கே என்ன மாதிரியான ப்ரோக்ராம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, UG வந்து பார்த்தீங்கன்னா 10 ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, இன்க்ளூடிங் BRக்கு. அண்ட் PG வந்து பார்த்தீங்கன்னா 26, இன்க்ளூடிங் MArch, MSc, MBA அண்ட் MCA. அண்ட் UG பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,585 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் பாய்ஸ் 2,756, கேர்ள்ஸ் பார்த்தீங்கன்னா 30%, 829. தேர் மெயின்டைன் த ரேஷியோ 30:70. அண்ட் PG ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 1,511 ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. அதில் பாய்ஸ் 1,138, கேர்ள்ஸ் 373, ரைட்? PhD ஸ்காலர் பார்க்கும்போது 2012 இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 990 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட PhD கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. அண்ட் MS அரௌண்ட் 272 ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் ஃபேக்கல்டி ஆர் ஸ்ட்ரென்த் ஓவரால் பார்க்கும்பொழுது 298. அந்த 298ல் ஆல்மோஸ்ட் 95% பார்த்தீங்கன்னா தேர் ஆல் PhD ஹோல்டர்ஸ், அதாவது டாக்டரேட் பட்டம் வாங்கியிருக்கிறவங்க. ஸோ அதில் முக்கியமாக அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் லைப்ரரி, ஹாஸ்டல், ஹாஸ்பிட்டல், சென்ட்ரல் லைப்ரரி அண்ட் சென்ட்ரல் ஒர்க் ஷாப், ஷாப்பிங் சென்டர், ஃபிசிக்ஸ் எஜுகேஷனல், தட் இஸ் ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டி, ஸ்விம்மிங் பூல், கிட்டத்தட்ட ஃபெசிலிட்டிஸ் பார்க்கும்போது ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது உண்மையாக ரொம்ப அபூர்வம். அதில் ஆல் NITs, எஸ்பெஷலி NIT திருச்சியில் உங்களுக்கு ஆல் திஸ் ஃபெசிலிட்டிஸ் ஆர் தேர். ஸோ நீங்கள் கரிக்குலம் தாண்டி, அகடமிக்ஸ் தாண்டி நீங்கள் உங்களுடைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா லாட் ஆஃப் ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்குது. அண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லும்போது நீங்கள் வந்து ஜென்ரல் கேட்டகரி, OBS, EWS இந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா ஆல் டைரக்ட் அட்மிஷன் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் அப்ராட் அப்படின்னாலும் உங்களுக்கு இதுதான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் இயரில் நீங்கள் ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்கும் நீங்கள் 62,500, அதாவது பர் செமஸ்டர் டியூஷன் ஃபீஸ் 62,500 டியூஷன் ஃபீஸ் மட்டும். செகண்ட் செமஸ்டர் 62,500. நீங்கள் ஒவ்வொரு செமஸ்டருக்கும் ஃபீஸ் வந்து பிரித்து கட்ட போகிறீங்க. பட் ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் உங்களுக்கு டோட்டல் ஒன் டைம் ஃபீ அப்படின்றது ஆட் ஆகும் 35,300. அண்ட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஆனுவல் ஃபீ 25,150 ஃபர்ஸ்ட் இயருக்கு, செகண்ட் இயருக்கு 27,000, தேர்ட் இயருக்கு 30,000, ஃபோர்த் இயருக்கு 33,000. அந்த வகையில் ஃபர்ஸ்ட் இயரில் மட்டும் நீங்கள் இன்க்ளூடிங் டியூஷன் ஃபீஸ் 1,22,950, அதாவது ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். செகண்ட் செமஸ்டரில் 62,500. அப்போ ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு ஓவராலாக பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 2,10,000 கிட்ட வருது, ஓகேங்களா? இது வந்து ஹாஸ்டல் இல்லாமல் வருது. ஹாஸ்டல் வந்து ஒரு 30,000 to 50,000 உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வரும், ரைட்டுங்களா? செகண்ட் இயரில் உங்களுக்கு தேர்ட் செமஸ்டரில் 90,000 அண்ட் ஃபோர்த் செமஸ்டரில் 62,500. ஸோ செகண்ட் இயர் வரும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1,52,000 ஃபீஸ் வருது, ரைட்? அண்ட் தேர்ட் இயர் அகைன் சிமிலர்லி 1,52,000 அண்ட் அகைன் ஃபைனல் இயர்னு இதுதான். ஸோ நீங்கள் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜ், நீங்கள் NIT மாதிரி கவர்மெண்ட் காலேஜை படிச்சிங்கன்னா தான் இந்த ஃபீஸு. நீங்கள் NIT கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் TNA கவுன்சிலிங்கில் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜில் வருவீங்க இல்லையா, அங்கே ஹாஸ்டல் ஃபீஸோட உங்களுக்கு டாப் லெவல் காலேஜஸில் 3.5 lakhs to 4 lakhs வரையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ NIT திருச்சி நிச்சயமாகவே வந்து படிக்கிறதுக்கான ஒரு அரிய வாய்ப்பு தான். அது ஃபீஸ்லையும் சரி, அகடமிக்ஸ்லையும் சரி, ரைட்? அந்த வகையில் SC ST அதாவது ரிசர்வ் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெர் இஸ் நோ டியூஷன் ஃபீ வேவர், கம்ப்ளீட்டாக வேவர் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் இயரில் இன்க்ளூடிங் ஆனுவல் ஃபீ அண்ட் ஒன் டைம் ஃபீஸ் சேர்த்து 60,450 தான் ஃபர்ஸ்ட் இயரில் கட்டுற மாதிரி இருக்கும். தெர் இஸ் ஃபர்ஸ்ட் செமஸ்டரில். செகண்ட் செமஸ்டரில் உங்களுக்கு ஃபீஸே கிடையாது. ஸோ வருஷத்துக்கு உங்களுக்கு 60,450 தான். அண்ட் செகண்ட் இயரில் ஒன் டைம் ஃபீஸ் உங்களுக்கு கிடையாது இல்லையா? செகண்ட் இயரில் 27,750, தேர்ட் இயரில் 30,000, ஃபைனல் இயரில் 33,000. ஸோ ரிசர்வ் கேட்டகரி இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு வருஷத்துக்கு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 30,000 தான். ஸோ நீங்கள் மொத்தமாகவே 1.5 லட்சத்துக்குள்ளே இன்ஜினியரிங் முடிச்சிடலாம், ரைட்? இது ஃபீஸ் கன்சர்ன் பொறுத்த வரையும், ரைட்டுங்களா? அண்ட் சீட்ஸ் ஓவராலாக அங்கே எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் 1,038, 1038 சீட் இருக்குது. அதில் ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 400. நீங்கள் NIT பொறுத்தவரையும் உங்களுக்கு எப்படி பிரிப்பாங்கன்னா 1038 ஹோம் ஸ்டேட்டுக்கு பாதி, அவுட் சைட் ஸ்டேட்டுக்கு பாதி, அதர் ஸ்டேட்டுக்கு பாதி அப்படின்னு பிரிப்பாங்க.
அந்த ஹோம் ஸ்டேட்லேயுமே ஓப்பன், இடபிள்யூஎஸ், ஓபிசி, எஸ்சி, எஸ்டி அண்டு பிடபிள்யூ வித் ஓப்பன், இது ஒவ்வொரு இதுக்கும் பிடபிள்யூ அதாவது பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு சீட் கொடுக்குறாங்க 5%. அண்ட் முக்கியமாக ஃபீமேல் கேட்டகரிக்கு ஒரு 5% கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அண்ட் எங்களோட பிளேஸ்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து யூஜிக்கு 100%, தட் இஸ் அ ரியலி வெரி குட் ஃபேக்டர். கவர்மெண்ட் காலேஜில் 100% வந்து பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்றது உண்மையிலே நல்ல விஷயம். ஸோ இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து எடுத்தது. அண்ட் பிஜி பார்த்தீங்கன்னா ஓவரால் மோர் தென் 90% சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹையஸ்ட் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 52.89 lakhs per annum. ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக வாங்கியிருக்குது. ஆவரேஜ் பார்க்கும்போது 27.27 அண்ட் மீடியன் சேலரி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். மீடியன் சேலரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 14.5 lakhs. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் காட் மோர் தென் 12 lakhs அப்படின்ற மாதிரி மீனிங், ரைட்ல? அது ஒரு நல்ல விஷயம் இன் NIT நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில், ரைட்? அண்ட் இங்கே நீங்கள் NITக்குள்ளே போகணும் அப்படின்னா தெர் இஸ் ஒன்லி ஒன் வே டு என்டர் இன்டு NIT திருச்சி. நீங்கள் கிளாஸ் 12ல் ஜென்ரல், ஓப்பன் கேட்டகரி ஆர் ஓபிசி, இடபிள்யூஎஸ் இந்த மாதிரி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா மினிமம் 75% 12th ஸ்கோர் பண்ணியிருக்கணும் ஓவரால். ஓகேங்களா? அண்ட் JEE மெயின்ஸில் வந்து நீங்கள் 40-50,000 ரேங்கிங்குள்ளே வந்தீங்க அப்படின்னா ஜோஷுவா கவுன்சிலிங் மூலமாக நீங்கள் நுழையலாம். இது ஒரு ரிசல்ட் கேட்டகரியாக இருந்தால் 65%. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் பொறுத்தவரையும், அட்மிஷன்ஸ் பொறுத்தவரையும், ரைட்? ஸோ லாஸ்ட் 3 years கம்பேரிசன் பார்க்கும்போது 2023ல் இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங், ரைட்டுங்களா? ஸோ உங்களுக்கு இது அவுட் சைட் ஸ்டேட்டு, இது வந்து ஹோம் ஸ்டேட்டு. நம்ம ஹோம் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வேணும் அப்படின்னா ஒரு ஓப்பன் கேட்டகரியாக இருந்தீங்கன்னா நீங்கள் மினிமம் 4,080 2023ல், அது 2024ல் பார்த்தீங்கன்னா 5,066, ஒரு 800-900 ரேங்கிங் பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. ஓகேங்களா? அண்ட் இந்த வருடம் அதாவது லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி வந்து பார்த்தா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 4,569. நீங்கள் அப்போ அரௌண்ட் அப்ராக்சிமேட்லி ஒரு 4,500 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் யூ கேன் ஏபிள் டு கெட், ரைட்? அண்ட் சிமிலர்லி உங்களுக்கு ஈஸி பார்க்கும்போது 8,392 ஹோம் ஸ்டேட்டுக்கு. ஓகேங்களா? பர்சன்டேஜ் பாருங்கள் 99.9, இங்கே 97. ஓகேங்களா? ஸோ 97 2023ல் இங்கே 98.3. ஸோ ஒவ்வொரு வருஷம் இது மாறும். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அதிகமாகிட்டே வராங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் 2023ல் 14 lakh ஸ்டூடெண்ட்ஸ், 2024ல் 14.75 lakh ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வருஷம் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம்னா அரௌண்ட் 16 lakh ஸ்டூடெண்ட்ஸ் வில் பி எக்ஸ்பெக்டிங் ஃபார் JEE மெயின்ஸுக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா வருஷம் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆக தான் செய்யும். ஓகேங்களா? அண்ட் 2025ல் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்தவரையும் ஓப்பன், இடபிள்யூஎஸ், ஓபிசி நான் க்ரீம் லேயர், எஸ்சி, எஸ்டி. ஓகேங்களா? அண்ட் ஓப்பன் ஃபார் பர்சன் வித் டிசபிலிட்டி, ஓப்பன் கேட்டகரியில் ஓபிசிக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி அண்ட் ஃபைனலாக எஸ்சிக்கு பர்சன் வித் டிசபிலிட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங்க்கு ஓப்பன் கேட்டகரியில் எவ்வளோ கிடச்சிருக்கு பாருங்கள், 31,593. நீங்கள் வந்து ஒரு ஜென்ரல் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா 31,593. நீங்கள் மினிமமாக NIT திருச்சிக்குள்ளே போகும் ஏதாவது டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னா லீஸ்ட் பிரான்ச்னு பார்க்கும்போது சிவில் தான். அதுக்கு வந்து 32,000 ரேங்கிங்குள்ளே இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அது இந்த ஓப்பன் அதாவது 0 ஆனதுக்கப்புறம் தான் ரெஸ்பெக்டிவ் கேட்டகரியில் போகும். இல்லை நீங்கள் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சொல்லக்கூடிய ஓசி, பிசி, எம்பிசி நம்ம சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் எஸ்சி, எஸ்டி, இதில் பிசி, எம்பிசி, பிசிஎம் கேட்டகரியாக இருக்கிறீங்கன்னா நீங்கள் எய்தர் இந்த சர்டிஃபிகேட் வாங்கலாம். ஓபிசி நான் க்ரீமி லேயர் அப்படின்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லா எக்ஸாமுக்குமே இந்த சர்டிஃபிகேட் வேணும், ரைட்டுங்களா? இந்த சர்டிஃபிகேட் வாங்கலை, இல்லை எக்கனாமிக் வெரிஃபிகேஷன் நீங்கள் இல்லை அப்படின்னா யூ வில் பி மூடு டு ஓப்பன் கேட்டகரி. ஓகேங்களா? நீங்கள் வந்து எல்லாருமே காம்படிட் பண்ணுறது தான் வர முடியும். ஸோ இதில் கொஞ்சம் காம்படிஷன் ஹெவியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 10 சீட் இருக்குன்னா இந்த 10 சீட் 0 ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், இங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. இதுவே நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்கன்னா இங்கே ஒரு 6 சீட் இருக்கும். ஓகேங்களா? இங்கே 0 ஆகிடுச்சுனாலும் இந்த 6 சீட்டில் ஏதாவது ஒரு சீட் உங்களுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இது இப்படி தான் காம்படிஷன் இருக்கும், ரைட்? அந்த வகையில் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் வந்து போகணும் அப்படின்னா மினிமம் 31,000. அதே ஓபிசி கேட்டகரியாக இருந்தீங்கன்னா 10,241. நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம், ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கலாம், ரைட்? அதே எஸ்சியாக இருந்தீங்கன்னா மினிமம் 4,904. எதுக்கு மெட்டலர்ஜி பார்த்தீங்கன்னா இதுக்கு லீஸ்ட்டாக இருந்திருக்கு. ஓகேங்களா? 4,904 ரேங்கிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் மெட்டலர்ஜி அது கிடைக்கும். அண்ட் ஓப்பன் பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு பார்த்தீங்கன்னா சில இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் இருக்காது. ஓகேங்களா? இது வந்து ஹோம் ஸ்டேட்டை பொறுத்த வரையும். அண்ட் முக்கியமாக திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி ஃபீமேலுக்குன்னு பார்த்தீங்கன்னா 5% வந்து பார்த்தீங்கன்னா NIT எல்லா NITலுமே இடஒதுக்கீடு கொடுக்குறாங்க. நான் ஆல்ரெடி முன்னாடி வீடியோ பிகினிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன் ஆஃப் மை ஸ்டூடெண்ட் 48,750 ரேங்கிங் எடுத்து ஷி ஸ்டடிங் ரைட் நவ் இன் NIT திருச்சியில் சிவில் இன்ஜினியரிங். ஓகேங்களா? என்ன சார் நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க 32,000 தானே லீஸ்ட் இதுன்ட்டு, பட் ஆனால் ஷி காட் இன் டு 48,000 பிகாஸ் ஆஃப் ஃபீமேல் ஒன்லி. ஓகேங்களா? இந்த ஒரு கேட்டகரி இருக்குது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியறதில்லை. 6th ரவுண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஷி காட் இன் டு NIT திருச்சி. 2nd ரவுண்ட் 3rd ரவுண்ட் தான் பார்த்தீங்கன்னா கிட்ட ஒடிசா அதர் ஸ்டேட்டில் கிடச்சிது. ஓகே, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அவங்க ஸ்வாப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓகே, ஃப்ளோட்டிங் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அதில் வந்து பார்த்தா ஷி காட் இன் டு திஸ், ரைட்? ஸோ அந்த வகையில் வந்து பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிவில் இன்ஜினியரிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் 45,373 அண்ட் மெட்டலர்ஜினா 43,363. ஓகேங்களா? ஓப்பனில்
ஓகே ஃபீமேல் பொறுத்த வரையும் ரைட். அண்ட் சிமிலர்லி ஃபார் த அதர் கேட்டகரி எல்லா கேட்டகரிக்குமே பார்த்தீங்கன்னா ஃபீமேலுக்கு தனியாக பர்சன்டேஜ் ஒதுக்குறாங்க. சிமிலர்லி ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிக்கு பாருங்கள் 4279, ஓபிசி நான் க்ரீமியில் இருக்குது 12480. ஓகேங்களா, சிமிலர்லி ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபீமேல் பொறுத்த வரையும். அண்ட் இங்கே ஓப்பன் பர்சன் வித் டிசபிலிட்டி ஃபீமேலுக்குமே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓப்பன் கேட்டகரியில் பர்சன் வித் டிசபிலிட்டி 251 ரேங்கிங்கில் கிடச்சிருக்கு. சிமிலர்லி 577 ரேங்கிங்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓகே ஓபிசி நான் க்ரீமி லேயர் பர்சன் வித் டிசபிலிட்டி. அண்ட் 396 உங்களுக்கு வந்து பார்த்தா ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங். ஓகே இங்கே பிளாங்காக இருக்கிற பார்த்தா அங்கே சீட் ஒதுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா உங்களுக்கு 5% சீட்டு தான், அதனால் சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு ஒதுக்க மாட்டாங்க. ஓகேங்களா. அண்ட் திஸ் இஸ் ஃபார் தி அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் ரைட். ஸோ திஸ் இஸ் ஃபார் அதர் ஸ்டேட் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருக்கும் பட்சத்தில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். நம்ம என்ஐடி குருஷேத்ரா அவர் ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் நீங்கள் போகணும். ஈவன் நம்ம நெய்பர் இருக்கிற பாண்டிச்சேரியில் போகணும்னா கூட நம்ம வந்து அதர் ஸ்டேட்டில் தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும், ஹோம் ஸ்டேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எப்பவுமே ஹோம் ஸ்டேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பெனிஃபிட் இருக்கும். அதர் ஸ்டேட் வரும்போது நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா காம்படிஷன்ஸ் ஆல் ஓவர் இந்தியா நடக்கும். ஹோம் ஸ்டேட்டை பொறுத்தவரை அந்த ஸ்டேட்டுக்குள்ள ஸ்டூடெண்ட்ஸ் தான் இல்லையா, அப்போ காம்படிஷன் வேரி ஆகும் ரைட். நீங்கள் என்ஐடி திருச்சிக்குள்ளே கண்டிப்பாக போகணும்னா உங்களோட சேஃபஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸில் போகணும் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் 250 to 270 ப்ளஸ் மார்க்ஸ் தேவைப்படுது அவுட் ஆஃப் 300 ரைட். ஸோ லாஸ்ட் பிரான்ச்னு பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரான்ச் லைக் மெட்டலர்ஜி ஆர் சிவில் இன்ஜினியரிங் அந்த மாதிரி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா மினிமம் 200 மார்க்காவது எடுத்தீங்கன்னா it will be the safest ஸ்கோராக கருதப்படுது. பட் எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் வில் பி வெரி டிபெண்ட்ஸ் ஆன் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா, எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகிட்டு தான் போகுது. ஸோ அதனால் கண்டிப்பாக காம்படிஷன் கொஞ்சம் டஃபாக தான் இருக்கும் ரைட். ஸோ நீங்கள் எந்த மார்க் எடுப்பீங்க அப்படின்ற உங்களுக்கு கணிப்பு இருக்குது அப்படின்னா கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் எந்த காலேஜ் எந்த என்ஐடியோட வீடியோ வேணும், எந்த என்ஐடியோட அனாலிசிஸ் வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் சொன்னீங்கன்னா டெஃபினட்டாக வில் ரிப்ளை ரைட். விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.